வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து முட்டைக்கோஸ் பக்கோடா தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 100 கிராம் வெங்காயத்தை வந்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் தான், ஒரு 2 மீடியமான சைஸ்னா 2 வெங்காயத்தை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா நல்லா வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம், அதே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2-3 கொத்தை உருவி வச்சுருக்கோம், அதே உள்ள சேர்த்துக்கலாம். மல்லி இலை ஒரு 5 விரல் அளவு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனு நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் ஈக்குவல் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ ஒரு தடவை மசாலா வெங்காயத்தை சேர்த்து ஒரு தடவை நல்லா விரவி கொடுத்துருங்க. அந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை மசாலாவோட விரவுன பிறகு ஒரு அரை கப்பு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு தான், ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கடலை மாவு ஒரு கப்பு, மெஷர்மெண்ட்டில் கடலை மாவு ஒரு கப்பு. இப்போ மாவு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இங்கே முட்டைக்கோசு ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ரப்பாக, ரொம்பையும் நைஸாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் அந்த மாதிரி மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே நல்லா உதிரியாக உதுத்துட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோசு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மாவில் நல்லா பரட்டி விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மாவு முட்டைக்கோசு எல்லாத்தையும் நல்லா அந்த அளவுக்கு விரவிட்டு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நம்ம ஒரு பக்கோடா பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணியை முதலே அதிகமாக ஊற்றிட வேண்டாம், லைட்டாக தெளித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துடலாம், காஞ்ச மாவு இல்லாமல். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப இலக்கமும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து நம்ம போடும்போது பக்கோடாவுக்கு உதிரியாக போடும்போது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். சூடான பிறகு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மாவில் கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே லேசாக பக்கோடா மாதிரி இந்த மாதிரி உதுத்து விடுங்க. இந்த மாதிரி அப்படியே லேசாக அப்படி 5 விரல்ட்டு அப்படியே நசுக்கி விட்டிங்கன்னா அதுவாக நல்லா உதிர்ந்துடும். இப்போ நம்ம எண்ணெய் சூடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம போடுற அந்த பக்கோடாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அளவு கொஞ்சம் கூட்டி போட்டுக்கிடணும். எண்ணெயோட சூடு குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் குறைச்சி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு அதை ஈக்குவல் பண்ணி நல்லா ஒன்று போல் ரெடியாகி வந்துடும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்ச உடனே கம்பியில் இந்த மாதிரி குச்சி வச்சுட்டு லேசாக அந்த மாதிரி நகட்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா புரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எண்ணெயில் அருமையாக பக்கோடா ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு. ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா எல்லாத்துக்கும் திருப்பி விடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு ரெடி ஆகுதுக்கு. நல்லா பாருங்கள், மொறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்கிறது நீங்கள் சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் பக்கோடாவாக செய்து எடுத்துருங்க.